என்ன அம்மாவும் பையனும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் போல. அப்படிலாம் எதுவும் இல்லை சித்தப்பா. நான் வந்து உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படிலாம் இல்லை சித்தப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இல்லையே, ஏதோ அந்த சிவாவை பத்தி ரொம்ப கோபமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அண்ணனை பத்தியும் ஏதோ பேசின மாதிரி இருந்ததே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல குழந்தனாரே. அந்த சிவா பயலால இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதான் அவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இல்ல அண்ணனை பத்தி அப்புறம் இந்திராணி பத்தில ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. ஐயோ சித்தப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த சிவாவை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தா அப்பாவும் அக்காவும் தானே நியாயம் அது இதுன்னு பேசி தடுப்பாங்க. அதான் அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தோம். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சித்தப்பா, நான் வரேம்மா. என்ன இவ வராளா இல்லையா? இவ்வளோ நேரம் ஆகுது. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, போலாம். போலாமா? இல்ல வேண்டாம். ஏன், என்னாச்சு? முகத்தை இப்படி உருன்னு வச்சுட்டு இருந்தா எப்படி கூட வர்றது? ஏதோ வேண்டா வெறுப்போட கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. இருக்கிறதா வரும். எனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே வேற மாதிரி நடிக்க தெரியாது. இப்ப நீ வரையா இல்லையா? நான் தான் சொன்னனே, இப்படியே முகத்தை வச்சுட்டு இருந்தா என்னாலலாம் வர முடியாது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான். அப்ப நான் போலாமா? அது உங்க இஷ்டம். அத்தை அத்தை அத்தை, என்ன ரித்திகா, என்ன பண்றீங்க? ஏன் இப்படி ஓடி வர? என்னத்த பண்றீங்க? இத கேக்கதான் வந்தியா? சாப்பிட வந்தேன், வா நீ வந்து சாப்பிடு. ஷோ அத்தை, உட்காராதீங்க. ரித்திகா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏதோ பரபரப்பா இருக்கே தவிர எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப நான் சாப்பிடலாமா வேண்டாமா? ஷோ அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீங்க முதல்ல வாங்க போலாம். ரித்திகா எங்க? ஷோ அத்தை, அந்த அயலியும் சிவாவும் ஒன்னா எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. வாங்க இப்பவே அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம பிடிக்கலாம். ரித்திகா விடு ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இரு. அதுங்க எங்க போயிட போகுதுங்க, இங்கதானே இருக்குங்க, பாத்துக்கலாம் விடு. என்னத்த இப்படி சீரியஸ்னஸே புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி எல்லாம் அசால்ட்டா அவங்கள விட்டுற முடியாது. அதுங்க பாக்குற வேலையால எப்ப வேணாலும் நமக்கு பிரச்சனை வரலாம். ஏன் இன்னைக்கு கூட பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்க வேண்டாமா? தப்பத்த, அதுங்க ஏதோ தப்பு பண்ணுதுங்கன்னு தெரிஞ்சும் நாம இப்படி அசால்ட்டா விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, இப்ப என்னதான் செய்யணுங்கிற? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் அதுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போகணும்னு சொல்றியா? ஆமா, சீக்கிரம் வாங்க. ஐயோ பாத்துட்டாரே. சிவா, சொல்ல எலி. நீங்க சிரிச்சா அழகா இருப்பீங்கன்னு சொன்னது நான் சும்மா ஜென்ரலா தான் சொன்னேன். நீ என்ன சொல்ல வர? இல்ல, நான் அப்ப உங்ககிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டுன்ற அக்கறையில தான் சொன்னேன். ஆமா ஆமா ஆமா, எனக்கு மட்டும் தெரியாதா என்ன? நீ என்னோட ஃப்ரெண்டு, நான் உன்னோட ஃப்ரெண்டு. அதான் நீ எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டல்ல, அப்புறம் என்ன? நான் வேற எதுவும் நினைக்கலாமா? டோன்ட் வரி. வருமா? என்ன வருமா? அது கீழே இருக்கு, கீழே இருக்கு.
இல்லடா, பயந்துட்டியா? கவலைப்படாத. உன்னை கொல்லணும்னா அதை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். சொல்லு, என்ன விஷயமா வந்த? நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். என்ன, உன் அப்பன் எலெக்ஷன்ல நிக்க போறான் அதானே? வர்மா, ஓ ஓ ஓ சாரி. உங்க அப்பா வயசுல பெரியவர்ல மிஸ்டர் உதயபெருமாள் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அதானே? என்னடா நேரத்துக்கு நீ ஷாக்கா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுக்கணுமே. எனக்கு அதெல்லாம் தோணல. இப்படி என் வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றியே. அப்ப ஏன் இந்த அயலி சிவாவை பத்தி மட்டும் உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது? ஏய், நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாதுடா. அது ஏய், அதனாலதான் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்லை, புரியுதா? எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் நான் கவனிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் என்ன சொன்னேன்? உன் அப்பா எலெக்ஷன்ல நிற்கிறதுனால உனக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வரும் பயப்படுறியா? டேய், பிரச்சனை பண்றவங்கிட்டயே நீ வந்து ஹெல்ப் கேட்கிற பத்தியா? அங்க நிக்கிறடா கபிலா, நீ அங்க நிக்கிறடா. டேய், ஆல்ரெடி உன் அக்கா எனக்கு எதிராக தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ உன் அப்பா உங்க அக்காவோட ஒரு படி மேல போய் அதிகாரத்தோட என்னை காலி பண்ண பார்க்கறாரு. That shouldn't happen. டேய், என்ன ஃபேமிலியா சேர்ந்து இந்த வர்மாவோட சாப்டர் முடிக்க பார்க்குறீங்களா? அது அந்த கடவுளே வந்தாலும் முடியாது கபிலா. எலெக்ஷன்ல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டா என்னால் உங்களை எதுவும் பண்ண முடியாதா? டேய், எம்எல்ஏ இல்லை, உங்க அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆனா கூட என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வகையில் யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா, நீதான்டா. வர்மா, நான் சொன்னதை எதையுமே உருப்படியா முடிக்காம இப்ப இந்த நிலைமைக்கு இழுத்துட்டு வந்து விட்டது நீதான்டா. நீதான். ஒருவேளை நீ போலீஸோட ஸ்பையா இருப்பியோ? ஏய், வர்மா, என்ன பேசுற நீ? நான் ஏன் போலீஸ்க்கு ஸ்பையா இருக்கணும்? டாக் பதறாத. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அதை நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீ இந்நேரம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். சரி, எதுக்கும் நான் இன்னொரு வாட்டி எங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். அவர் இந்த எலெக்ஷன்ல நிக்க வேணாம்னு சொல்றேன். நீங்க சொன்னா உங்க அப்பா உங்களை கேட்டு முடிவை மாத்தி பாரு சார்.